Hello students, welcome to Bright Academy channel. நான் உங்கள் பிரகாஷ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 10th 11th 12th படிக்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே 3 பேர் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. 10th எழுதி 11th எழுதி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க 12th இருப்பாங்க. பட் இன்றைக்கி 10th எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸும் 11th 12th எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸும் சேம் கைண்ட் ஆஃப் மைண்ட் தாட்டில் தான் இருக்காங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. உங்கள் மைண்டில் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். பப்ளிக் எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்பாங்க, எப்படி இருக்கும், ஹால் எப்படி இருக்கும், சூப்பர்வைசர் எப்படி இருப்பாங்க, எத்தனை மணிக்கு போகணும், என்ன கொண்டு போகணும், அது பண்ணணுமா, இது பண்ணணுமா, தண்ணி குடிக்கலாமா, பாத்ரூம் போகலாமா, எக்கச்சக்கமான டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரல் டவுட்ஸ் என்னென்ன இருக்குது. ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே இருக்க டவுட் என்ன அப்படின்னா, போர்ஷன் குறைக்க போகிறதா ஏதோ ஒரு 4 நாள் முன்னாடி வந்துச்சே சார், அது என்ன அப்படின்னு ஒரு போர்ஷன் குறைக்கிற மாதிரியான ஐடியாலாம் இல்லை. போர்ஷன் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கூல்ஸில் நடத்தி இந்த பாடம்லாம் இல்லை, இந்த பாடம் மட்டும்தான் இருக்குதுன்னு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த போர்ஷன்ஸ் மட்டும்தான் அதுலேருந்து தான் கேட்க போகிறாங்க. ஃபுல் புக் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் டவுட் கிளியர் ஆகிடுச்சா? சந்தோஷமாக. ஏற்கனவே நீங்கள் படிச்சுட்ருக்கதை இன்னும் நல்லா படிங்க, சரியா? தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், பப்ளிக் எக்ஸாம் டைமிங் என்ன? எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா 3 hours எக்ஸாமு. 3 hours எக்ஸாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 hours 15 minutes நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு 5 minutes பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸு அது எல்லாமே ஆன்சர் ஷீட்டில் இருக்கும். நீங்கள் எங்கே போய் எழுத போகிறீங்க, உங்களோட ஸ்கூல் எது, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க, உங்கள் சப்ஜெக்ட் என்ன, உங்கள் மீடியம் என்ன, உங்களோட சப்ஜெக்ட் கோடு, எக்கச்சக்கமான விஷயங்கள் அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ணி உங்கள் ஸ்கூலில் வச்சுருப்பாங்க. ஈவன் நான் கூட எங்களோட ஸ்கூலுக்காக போய் பசங்களோட டாப் ஷீட்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே செக் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. அதெல்லாம் அந்தந்த சென்டருக்கும் வந்தாச்சு. எப்போயோ நான் போய் எங்கள் ஸ்கூல் பசங்க எழுத போகிற சென்டர்லாம் செக் பண்ணியிருந்தேன். எல்லாத்துக்குமே கரெக்டாக ஃபோட்டோவோட வந்தாச்சு. ரைட். இப்போது ஃபஸ்ட்டு 5 minutes பார்த்திங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. அதனால் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அடுத்த 10 minutes உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த கொஷின் பேப்பர் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் அதை பார்த்து கொஷின் என்ன பண்ண போகிறீங்க, என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது, ஈஸியாக இருக்கா அப்படின்ற 10 minutes ஆஃப் ரீடிங். அதுக்கப்புறம் மாஸ் பண்ணுற செஷன், நம்மளோட வெறித்தனமான செஷன் ஸ்டார்ட் ஆக போது நீங்கள் எழுத போகிறீங்க. ரைட், சரியா? இதுதான் என்ன அப்படின்னா டைமிங். இதில் இன்னும் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொன்னேன். எக்ஸாம் மெட்டீரியல்ஸ், எக்ஸாமுக்கு என்னென்ன கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் உங்களோட அடுத்த டவுட்டாக இருக்கும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் கையில் 2 pens யூ மஸ்ட் ஹேவ். 2 pens. பால் பாயிண்ட் பென்னா அல்லது இங்க் பென்னா. ஃபவுண்டைன் பென் இஸ் மேக்ஸிமம் ப்ரிஃபரபிள். பட் என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்க பழஞ்சிது. ஸோ பால் பாயிண்ட் பென் இஸ் ஹைலி ப்ரிஃபரபிள் கிடையாது. இங்க் பென், ஃபவுண்டைன் பென் இஸ் ஹைலி ப்ரிஃபரபிள். ப்ளூவா பிளாக்கா, நீங்கள் ப்ளூவில் எழுதலாம், பிளாக்கில் எழுதலாம். இது ரெண்டில் எதுனாலும் எழுதலாம். கலர், அதர் கலர்ஸ் ஆர் நாட் அலவுட். ப்ளூ அண்ட் பிளாக் இஸ் அலவுட். ஓகே, ப்ளூ அண்ட் பிளாக்கை நீங்கள் எழுதிடுங்க. 2 pens. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பென்சில், ஸ்கேல், எரேசர். ஸ்கேல் பார்த்திங்க அப்படின்னா லாங் சைஸ் ஸ்கேலு, ஷார்ட் சைஸ் ஸ்கேலு. இன்கேஸ் உங்களுக்கு ரவுண்டு போடுற மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா யூஸ் ப்ரோ சர்க்கிள். கடையில் போய் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் ப்ரோ சர்க்கிள்னு கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ப்ரோ சர்க்கிள் வாங்கிக்கோங்க. ஸ்கேல், எரேசர், ஷார்ப்னர், நீடில், பென்சிலாக இருந்தால் எக்ஸ்ட்ரா நீடில், இங்க் பென்னாக இருந்துச்சு அப்படின்னா கார்ட்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா கார்ட்ரிட்ஜ் பென்னு, இல்லை எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பென் கூட இங்க் இருக்குது அடிஷ்னலாக வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே யூ ஹாவ் டு கீப் இட் வித் யூ. ரைட், ஓகே. கர்ச்சிஃப். எனக்கு பயங்கரமாக கை வேர்க்கும் சார், எனக்கு பயமாக இருக்கப்பா, டென்ஷனாக இருக்கும். ஒரு கர்ச்சிஃப் எடுத்துகிட்டு போகலாமா? ஷியோர், யூ கேன் ஹாவ் யுவர் கர்ச்சிஃப். கர்ச்சிஃப் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். கர்ச்சிஃப் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் எக்ஸாமினர்கிட்ட எல்லாத்தையும் ஃபுல்லாக கிளியராக உதறிட்டு 2 பக்கமும் ஃபுல்லாக காமிச்சிட்டு போனீங்கன்னா ஓகே, ஐ எம் ஆல்சோ கோயிங் டு பி எக்ஸாமினர். நான் எக்ஸாமினராக இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டே மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக எக்ஸாம் ஹாலில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஓகே, எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே தான். வாட்ச் கட்டிட்டு போகலாமா? பெல்ட்டு கட்டிட்டு போகக்கூடாது, செப்பல் போட்டுட்டு போகக்கூடாது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே. வாட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல அலோவ் பண்ணியிருக்காங்க. வெறும் டயல் மட்டும் இருக்கணும், சின்னதாக இருக்கணும். இருக்கக்கூடிய வாட்ச் இஸ் அலவுட் சம்டைம்ஸ். ஸோ அதையும் ஃபுல்லாக தரவாக செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து எக்ஸாம் ஹால் எப்படி இருக்கும்? எக்ஸாம் ஹாலில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட் நுழைஞ்சிட்டு இங்கே முதல் நம்பர் ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டினியூஸ் அப்படி நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கிட்டு இப்படி நெக்ஸ்ட் போகும். அதுக்கப்புறம் இப்படி நெக்ஸ்ட் இந்த பக்கம் அப்படியே வரும். அதுக்கப்புறம் இப்படி. ஸோ லைக் அ W, the exam hall and your number will be arranged. இப்படி தான் உங்களோட எக்ஸாம் நம்பர் இருக்கும். ஸோ யார் முன்னாடி வருவீங்க, யார் பின்னாடி வருவீங்களா உங்களுக்கு தெரியாது. அந்த ஹாலில் எத்தனை பெஞ்ச் இருக்கோ அதை பொறுத்து இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச். சேம் திங் பார்த்திங்க அப்படின்னா இதான் என்னது எக்ஸாம் ஹாலோட அரேஞ்ச்மெண்ட் இப்படி தான் இருக்குது.
எக்ஸாம் ஹாலில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினர் இருப்பாங்க, எக்ஸாமினர் அங்கே எங்கே நடந்துகிட்டு இருப்பாங்க, அவங்க தனியாக ஃபுல் ஹவர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் எக்ஸாம் ஹாலில் வேறு எதுவும் இல்லை. ஒவ்வொரு சில ஸ்கூலில் எக்ஸாமுக்கு பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் இண்டிவிஜுவல் டேபிள் இருக்கலாம், இல்லை அப்படின்னா 2 பேர் உட்கார டேபிள், இந்த ஓரத்தில் அதே மாதிரி இந்த பக்கம் இந்த ஓரத்தில் உட்கார டேபிள்ஸ் இருக்கலாம். சரியா, சிங்கிள் டேபிளாக இருக்கலாம் அல்லது 2 டேபிளாக ஒரு பெஞ்சில் 2 பேர் உட்கார மாதிரி. இதுதான் எக்ஸாம் ஹாலை பொறுத்த வரைக்கும். ஃபேனு, ஏர் கண்டு, அது உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நோ நீட் டு ஒரி அபவுட் இட். ஆன்சர் ஷீட் உங்களுக்கே தெரியும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூல்டு ஷீட்டாக இருக்கும். இங்கிலீஷ் தாண்டி அதுக்கடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு அன்ரூல்டு கோடு போடாத பேப்பர். அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு சைடு மட்டும் மார்ஜின் போட்டிருக்கும், மீதி பக்கம்லாம் மார்ஜின் போட்டிருக்காது. கிளியராக? ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் டாப் ஷீட்டில் உங்களுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் அந்த சப்ஜெக்ட்குரியது தானே அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கணும். ஆன்சர் ஷீட்டில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. அப்படின்னா மேக்ஸாக செய்கிறீங்க இல்லை ப்ராப்ளம் எதுவும் செய்கிறீங்கன்னா ரஃப் ஒர்க்கை இங்கே கீழே அந்த கொஷினுக்குரிய கீழே தான் எழுதணும். ஸோ இது இந்த சைட்லையோ அல்லது பின்னாடி வேறு பக்கமோ இல்லை டேபிள்லையோ எழுதக்கூடாது. ரஃப் ஒர்க் நீங்கள் இங்கே கீழே தான் எழுதியிருக்கணும். ரைட்டாக? அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், அதிக இடம் விட்டு எழுதாதீங்க, கம்மியாக இடம் விட்டு எழுதாதீங்க. நீட்டாக பார்க்க குட் ப்ரெசென்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து என்ன பண்ணுங்கள், ப்ரெசென்ட் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீட் ப்ரெசன்டேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப கீழேயும் எழுத வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு மேலே முடிச்சுருங்க. இந்த பக்கம் 47 நம்பர் போட்டு நெக்ஸ்ட் பேஜில் எழுதாதீங்க. ஸோ அந்த நம்பரையும் நெக்ஸ்ட் பேஜில் போய் ஸ்டார்டிங்கில் 47 போட்டு அங்கே எழுத ஆரம்பிங்க. சரியா? ஒரு பேஜுக்கு மினிமம் 15 to 20 லைன்ஸ் எடுக்கணும். ஸோ இதுக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, இது அதிகமாக எழுதாதீங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே அதுக்காக ஒவ்வொரு பேஜுக்கும் எண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. ஸோ இது ஜஸ்ட் அ ஜென்ரல் திங், ஜென்ரலாக இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரியா? கிளியர்? ரைட். ஆன்சர் ஷீட்டை பற்றி வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து கொஷின் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா ஏ டைப் பி டைப் அப்படின்னு வரும். நம்ம ஹாலுக்குள்ளேயே ஏ டைப் பி டைப் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டைப்புங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்பர் பார்த்திங்க ஏ டைப் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 வேர்ட்ஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு ஃபஸ்ட் 1 வேர்டாக இருக்குது, இவங்களுக்கு 4th 1 வேர்டாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு 6th அல்லது 10th அந்த மாதிரி அந்த 1 வேர்ட்ஸ் மட்டும் அப்படியே ஷேர் பண்ணிக்க முடியாமல் இருக்குதா 1 வேர்ட்ஸ் மட்டும் ஷஃபிளாக இருக்கும். இதெல்லாம் ஒன்று. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஏ டைப் அண்ட் பி டைப். ரைட். கொஷின் பேப்பர் ஈஸி, மாட்ரேட்டாக அல்லது டஃப்பாக? அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. நிறைய சான்ஸ் ஈஸியாக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மாட்ரேட், இது வந்து டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க. கொரோனா பேட்ச்சு பசங்க படிச்சிருக்காங்க, டஃப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த செகண்ட் ரிவிஷனில் கெமிஸ்ட்ரி எக்ஸாம்லாம் கேட்டிருந்தாங்க. சயின்ஸ் கெமிஸ்ட்ரி 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி எல்லாம் பயங்கர டஃப்பாக இருந்துச்சு. அந்த அளவுக்குலாம் வரவே வராது, கவலைப்படாதீங்க. ரைட்டாக? அடுத்து சூப்பர்விஷன் பார்த்திங்கன்னா நான்லாம் சூப்பர்விஷன் போக போகிறேன். ஸோ அப்போ நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஒரு ஸ்டாஃப் என்ன உங்களோட பின் ட்ராப் சைலன்ஸ். நீங்கள் உங்கள் பேப்பரை மட்டும் பார்த்து எழுதுனீங்க அப்படின்னா வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ எந்த விதமான அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் எதையுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்க உங்களுக்கு ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த திங். அடுத்து கரெக்ஷன். பரீட்சை முடிஞ்சு போச்சு சார், பேப்பர் கரெக்ஷன் எப்படி இருக்கும்? தட் இஸ் ஆல்வேஸ் எப்பயுமே ரொம்ப லீனியண்ட்டாக தான் திருத்துவாங்க. இந்த வருஷம் இன்னும் ரொம்ப லீனியண்ட்டாக தான் திருத்துவாங்க. அதனால் நீங்கள் கரெக்ஷனை பற்றி பயப்பட தேவையில்லை. பேப்பரில் இருக்கணும். ஆன்சர் ஷீட்டில் எல்லா கொஷினும் இருக்கணும். எக்ஸ்ட்ரா கொஷின் எழுதாதீங்க, தேவையில்லாத இதெல்லாம் எழுதாதீங்க. உங்களோட நம்பரும் உங்களோட பேர் எங்கேயுமே இருக்கக்கூடாது. அன்டில் தான் ஃபஸ்ட் பேஜ்லேயும் பிரிண்டட் ஆகி தான் வரும். நீங்கள் எங்கேயுமே அதை எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கிளியராக? எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த டவுட்டை தனியாக ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி வேறு யாரால் முடியும்? Thank you, students.